ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அருண் ட்ரெண்ட் கேச்சர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழ்நாட்டு பேர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அருண் அப்படின்னு தமிழ் பேர் மாதிரி. பட் இது ஒரு கேட்டகரி ஆஃப் இண்டிகேட்டர் நேம், அதனால அந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கு நேம் வச்சிருக்கோம், அருண் ட்ரெண்ட் கேச்சர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜியில நம்ம ரெண்டு டைப் ஆஃப் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்மை கிளிக் பண்றது மூலமா நீங்க டைரக்டா நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். நாங்க உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இது மூலயமா நீங்க சோசியல் மீடியால நம்ம நோவுடைய சோசியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு சில தகவல்களை நம்ம கம்யூனிட்டி பேஜ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அது உங்களுடைய டேர்னிங் ஜேர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த அருண் ட்ரெண்ட் கேச்சரி ஸ்ட்ராட்டஜியில நம்ம பார்க்க போற ரெண்டு டூல்ஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச சூப்பர் ட்ரெண்ட் தான். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அருண் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இதை எப்படி நம்ம ட்ரேடிங் வியூல வந்து இன்சர்ட் பண்றது, அதுக்கான செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர்ல போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கிங்க. அது ஏஸ் யூஷுவல் எந்த செட்டிங்ஸும் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். இருந்தாலும் வெரிஃபை பண்ணிக்கிங்க. சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஏடிஆர் லென்த் வந்து 10 இருக்கணும், ஃபேக்டர் வந்து 3 இருக்கணும். அது இருந்தது அப்படின்னா ஓகே, இது வந்து கரெக்டாக தான் நீங்க ஃபிட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் ஏற்கனவே சொன்னதான் அருண் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அந்த இண்டிகேட்டருக்கு நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸ் மாத்துற மாதிரி இருக்கும். ARON அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தனே டெக்னிக்கல்ஸ்ல அருண் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிங்க. இன்சர்ட் பண்ணே இந்த மாதிரி லைன்ஸ் வரும். ஒரு எதுவுமே புரிஞ்சுக்காத மாதிரியான லைன்ஸ் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நம்ம மாத்த போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லென்த் 14 இருக்கு இல்லைங்களா, இந்த 14 வந்து நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா 50 வச்சுட்டு ஸ்டைல்ஸ்ல போயிட்டு அருண் அப் இருக்கு இல்லைங்களா, அப்புன்னு நம்ம கிரீன் கலரும், அருண் டவுன் வந்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு ரெட் கலரும், டவுன் சிம்பிள்னா ரெட் கலரும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த லைனுடைய திக்னஸ் வேணா உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு நீங்க திக்னஸ் அதிகம் பண்றதுன்னா நீங்க அதிகம் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல் இப்ப செட்டிங்ஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட் அனதர் ஒன், இந்த லைனுடைய இந்த அருண் இண்டிகேட்டருடைய 50%ல நம்ம லைன் போட்டுக்கணும். இதுல வந்து என்ன லைன் பண்ணணும், ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 50% அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா? 50%ல ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? சோ இதுதான் செட்டப்புங்க. இதுல வந்து வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக் கான்செப்ட் என்னன்னா அப்படின்னா, நம்மளுடைய சூப்பர் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் காமிக்குது அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்ட்ல வந்து டவுன் ட்ரெண்ட் எப்படி அப் ட்ரெண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேங்களா? இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சூப்பர் ட்ரெண்ட் வந்து கிரீன் கலர் லைன் வந்து கேண்டில் அதுக்கு மேல டிராவல் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னும், இந்த ரெட் கலர் லைன் வந்துட்டு கேண்டில் கீழே டிராவல் ஆகிட்டு இருந்தா அதை டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஒரு சிம்பிளா ஒரே ஒரு சூப்பர் ட்ரெண்டை மட்டும் இண்டிகேட்டர் வச்சு பாக்குறீங்கன்னா இதுதான். அதாவது கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா சூப்பர் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட், ரெட் கலர்ல வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? பட் இதை வந்து நம்ம இப்போ எதோட அட்டாச் பண்றோம், இந்த அருண் இண்டிகேட்டரோட நம்ம வந்து அட்டாச் பண்றோம். ஓகேங்களா? எப்படி நம்ம ட்ரேடு பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட்டு சூப்பர் ட்ரெண்ட்ல டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கணும். தட்ஸ் மீன் ரெட் கலர் லைனுக்கு மாறி இருக்கணும். சரிங்களா? அப்படி மாறி இருக்கிற அட் த சேம் டைம் எங்க அருண் இண்டிகேட்டர்ல இந்த கிரீன் கலர் லைன், இப்போ டவுன் ட்ரெண்ட்னா என்னது, மார்க்கெட் வந்து பியரிஸா இருக்கு, தட்ஸ் மீன் ரெட் சிக்னல். ஓகேங்களா? அப்ப அருண் இண்டிகேட்டர்ல ரெட் கலர் லைன் வந்து இந்த 50க்கு மேல எபோவ்ல இருக்கணும், கிரீன் கலர் லைன் வந்து 50க்கு கீழே பிலோவில் இருக்கணும். அட் த சேம் டைம் சூப்பர் ட்ரெண்ட் மாறி உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும், ரீடெஸ்ட் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து நாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்றப்ப என்ன பண்ணணும்னா, இந்த அருண் இண்டிகேட்டர்ல இந்த செட்டிங்ஸ் ஏற்கனவே இருந்த இந்த 14 இன்புட் இருக்குல்ல, இதையே பேஸ் பண்ணி நம்ம போட்டோம். ஓகேங்களா? 14 கொடுத்து ஓகே பண்ணி ட்ரேட் எடுத்தப்ப இது அவ்வளோ கன்வீனியன்ட்டா கிடையாது. சரிங்களா? நிறைய ஃபேக் சிக்னல் வந்துச்சு, நிறைய இஷ்யூ வந்துச்சு. இந்த 14ல இருந்து நாங்க 16, 20, 25, 30, 35 கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வர்றப்ப எக்ஸாக்டா எங்களுக்கு 52 வந்து நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? அப் டு நாங்க வந்து 80 வரைக்கும் கொண்டு போனோம். பட் 52 வந்து எங்களுக்கு எக்ஸாக்டா சூப்பரா இருந்துச்சு. பட் வந்து ஆவரேஜா எல்லாத்துக்கும் ஈஸியா கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கறனால 50 வச்சுக்கிட்டோம். ஏன்னா 50, 52க்கு பெருசா வேரியன்ஸ் இருக்காது இந்த இண்டிகேட்டர்ல. பட் வந்து நாங்க 50 வச்சுக்கிட்டோம். இல்ல அக்யூரேட்டா வச்சுக்கணும், நீங்க 52 கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா ஒரு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எந்த ட்ரெண்ட்ல போகும் ஐடென்டிபிகேஷன் இந்த இண்டிகேட்டர் கொடுக்காது.
புதுசா உள்ள வரீங்க இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா இது வந்து நல்லாவே இல்ல. நிறைய ஃபேக் சிக்னல்ஸ் குடுக்குது. வேஸ்ட் அப்படின்றாங்க. பட் இது ஒரு அழகான இண்டிகேட்டர். செட்டிங்ஸ் போயிட்டு இந்த லென்த்த வந்து நீங்க 50 வச்சுட்டு ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டான ஒரு ப்ராபபிலிட்டிய குடுக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிற ப்ராபபிலிட்டிய குடுக்கும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட் பார்க்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ட்ரெண்ட்க்கு மாறிடுச்சு? ரெட் ட்ரெண்ட்க்கு மாறிடுச்சு. அதாவது மார்க்கெட் டவுன்ஃபாலுக்கு மாறிடுச்சு. பியரிஷ் மோடுக்கு மாறிடுச்சு. எப்ப வந்து மார்க்கெட் சூப்பர் ட்ரெண்ட்ல ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி வருதோ ஓகேவா இல்ல அப்படின்னா எப்ப வந்து அருண் இண்டிகேட்டர்ல இந்த ரெட் கலர் லைன் மேலையும் இந்த கிரீன் கலர் லைன் கீழையும் 50க்கு மேலையும் கீழையும் வருதோ அந்த டைம்ல சூப்பர் ட்ரெண்ட்ல ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ட்ரேட் எடுக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்ப பாருங்க மார்க்கெட் போயிட்டே இருக்கு இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் கிட்ட வருது இங்க மார்க்கெட் வந்து ரெட் கலர் லைன் 50 எபோவ் போயிருச்சு கிரீன் கலர் லைன் 50 பிலோ வந்துருச்சு ஓகேவா அப்ப மார்க்கெட் வந்து அருண் இண்டிகேட்டர்ல பியரிஷ் மோடுக்கு மாறிடுச்சு சூப்பர் ட்ரெண்ட்ல ஏற்கனவே மாறிடுச்சு பட் நம்ம மாறின உடனே ட்ரேட் எடுக்கக்கூடாது ரீடெஸ்ட் எடுக்கிறப்போ மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் கரெக்டா சோ அப்ப இங்க ரீடெஸ்ட் எடுக்குது சூப்பர் ட்ரெண்ட்ல ஒரு 2 ஆர் 3 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஓகேங்களா சூப்பர் ட்ரெண்டுக்கு முன்னாடியே கூட நிறைய டைம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுக்கும் சரிங்களா சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வச்சுக்கோங்க வச்சுட்டீங்கன்னா மார்க்கெட் பாத்தீங்களா எவ்வளவு அழகா மார்க்கெட் உங்களுக்கு கீழே மூவ் ஆகுதுன்ட்டு சாரி என்னாச்சு ட்ரேடிங் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க சரி ஓகே நோ ப்ராப்ளம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து எஸ்கேப் அழுத்திடலாம் சரி ஓகே இப்போ ஒர்க் ஆகுதுங்க இப்போ பாருங்க மார்க்கெட் வந்து எவ்வளவு அழகா கீழே டவுன்ஃபால் ஒர்க் ஆகுது ஸோ அதே மாதிரி தான் இப்போ அடுத்து பாருங்க இங்க மார்க்கெட் வந்து கிரீன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு பட் இங்க என்னன்னா ரெட்டு கிரீன் எல்லாமே 50க்கு எபோவ் இருக்கு அப்ப இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எல்லாம் எடுக்கவே கூடாது ஓகேங்களா ஸோ அப்படியே வந்துகிட்டே இருங்க இங்க ரெட்டு கீழே வந்துருச்சு பட் இங்க வந்து கிரீன் மேல வந்துச்சு பாத்தீங்களா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கு மாறி ரீடெஸ்ட் எடுக்கிற கிட்ட வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல பாருங்க நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மேஜர் ப்ராஃபிட் நீங்க எடுத்திருக்க முடியும் சரிங்களா சேம் as அடுத்து பார்க்கலாம் அதே மாதிரியே இங்க பாருங்க இது வந்து சூப்பர் ட்ரெண்ட் இந்த பொசிஷனை நீங்க எடுத்துக்கங்க இப்போ வந்து இந்த இடத்துல நான் சொல்லி நினைக்காதீங்க ஆக்சுவலா இந்த இடத்துல பாருங்க ஆக்சுவலா கிரீன் டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு பட் என்னன்னா கிரீனும் ரெட்டும் ஒரே இடத்துல கீழேயே இருக்கு 50க்கு பிலோவே இருக்கு பாத்தீங்களா சோ அப்ப இந்த மாதிரி ட்ரேட் நம்ம எடுக்க கூடாது சரிங்களா எப்ப சேஞ்ச் ஆகுதோ நம்ம அப்பதான் எடுக்க முடியும் கரெக்ட்டுங்களா சோ அப்ப இதை நம்ம எடுக்க முடியாது கரெக்டா ஆஸ் யூஷுவல் சரி அதே மாதிரி இங்க பாருங்க இங்க மார்க்கெட்டு கிரீனுக்கு மாறிடுச்சு பட் கிரீன் லைனே வர கிடையாது ஓகேங்களா இங்க எங்கேயும் வர கிடையாது இந்த இடத்துல மாறி இருக்கு பட் வந்து சூப்பர் ட்ரெண்ட்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கு ரீடெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் இப்ப கரெக்டா நீங்க இங்க வர்றப்ப என்ன ஆயிடுச்சு பழையபடி கிரீன் லைன் கீழே வந்துருச்சு ஸோ அப்ப இந்த ட்ரேடு எதுவுமே இந்த இடத்துல நம்ம எடுக்கவே முடியாது ஒரு ஃபேக் சிக்னல் தான் ஓகேங்களா அது கரெக்டா நம்மளுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் சொல்லுது பாருங்க சரி அடுத்த இந்தியா சூப்பர் ட்ரெண்டுக்கு வருவோம் ஓகேங்களா இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டு சூப்பர் ட்ரெண்ட்ல டவுன் ஃபாலுக்கு மாறி இருக்கு அப்படியே மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல வரணும் இது ரெண்டும் 50 எபோவ் பிலோ வரணும் டவுன் ட்ரெண்ட்ல ரெட் மேலையும் கிரீன் கீழையும் வரணும் இது வரைக்கும் எங்கேயுமே வரல இந்த இடத்துல பாருங்க சூப்பர் ட்ரெண்ட் பக்கத்துல வந்துருச்சு அட் த சேம் டைம் இங்கே என்ன நடந்திருக்கு அருண் இண்டிகேட்டர்ல இந்த சிக்னல் லைன் வந்து கிரீன் லைன் கீழையும் ரெட் கலர் லைன் மேலேயும் வந்துருச்சு சூப்பர் ட்ரெண்ட் பக்கத்துல வந்துருச்சு அப்ப இங்க ட்ரேட் எடுத்தாலும் ஒரு நல்ல மேஜர் ப்ராஃபிட்டை உங்களால எடுக்க முடியும் ஓகேங்களா சேம் as இங்கேயும் அடுத்த ப்ரொசீஜர் பாருங்க இங்க கட் ஆயிருச்சு அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு பட் கிரீன் லைன் வரவே இல்லை அடுத்து இங்க பாருங்க ரெட் சிக்னல் வந்துருச்சு பட் வந்து இங்க எங்கேயுமே வரல இங்க மட்டும்தான் ரெட் கலர் லைன் வந்திருக்கு இந்த இடத்துல இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது உள்ள வந்திருக்கு ஸோ அடுத்து ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க எங்கேயுமே வர கிடையாது இங்கதான் நீங்க எடுக்க போறீங்க பட் இங்க என்ன ஆகி போச்சு உங்களுக்கு மார்க்கெட்டு அடுத்த ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அதுக்குள்ளேயே இங்க வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுக்குது நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலும் இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம் ஓகே 4119 இருந்து 4120 ஒரு 10 பாயிண்ட் வேரியேஷன் வருது ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்காம இருக்கிறது தான் பெட்டர் ஓகேங்களா ஸோ இவ்வளவு வேரியேஷன் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியது நம்மளுக்கு ட்ரேட் வந்து எல்லா நாளும் வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க தேவையில்லை அடுத்து ஃபர்தரா அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரீடெஸ்ட் அடிக்கல இங்க வர்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெண்டே மாறி போச்சு சரிங்களா அதே சமயம் இந்த லைனும் கீழே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ ஒரு டைம் ஒரு ட்ரெண்ட் சூப்பர் ட்ரெண்ட் ஒரு டைம் ஓப்பன் ஆகுனா ஒரு டைம் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஒன்றும் தப்பு இல்லைங்க சரி அடுத்து இங்க கிரீன் வந்திருக்கு இங்க சூப்பரா வந்துருச்சு ரீடெஸ்ட் இந்த இடத்துல எடுத்திருக்கு பட் இந்த இடத்துல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு
லைட்டா ப்ராஃபிட் கொடுத்துட்டு பட் கீழே வந்து இங்க ரெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் உங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 4 பாயிண்ட் தான் லாஸ் இருக்கும். ப்ராஃபிட் வந்து மேஜர் உங்களுக்கு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் பக்கம் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான வே தான். ஓகேங்களா? ஸோ சேம் as அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் இங்க ரெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரீடெஸ்ட் இங்க எடுக்கிறனா எடுத்துக்கலாம். இல்ல இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறனாலும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சேம் அதே ப்ரொசீஜர் தான். இதை கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு கரெக்டான இது கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க ரெட்டுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க எதுவும் வரல. இந்த இடத்துல வந்துருச்சு. ஒரு ரீடெஸ்ட் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கைட் பண்றோம். இல்லைன்னா நம்ம கம்யூனிட்டி பேஜில் நீங்க கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு தயாராகவே இருக்கும். தேங்க்யூ.